மன்னர் மதியமைச்சரை நோக்கி கன்று இறந்த இடத்தில் மகனை படுக்க வைத்து தேரேறி செலுத்தி கொள்ளுமாறு பணிந்தார். அவ்வண்ணம் செய்ய அஞ்சிய அமைச்சர் தானும் அரசருக்கு மகன் முறையாதலின் அக்குற்றத்திற்கு தண்டனையாக தன்னுயிரை நீக்கிக் கொண்டார். அது தற்கொலையாகாதோ எனினாகாது, கருணை காரணமாக நிகழ்ந்தது. உற்ற இடத்து உயிர் வழங்கும் பெற்றியும் பேரன்பும் உடையவர் அமைச்சர். அவரது அன்பின் திறந்தான் என்னே. மகனையும் கொல்ல மனம் வரவில்லை, மன்னரது நீதி கட்டளையை மறுக்கவும் முடியவில்லை. இரண்டிற்கும் இடையில் தன்னுயிரையே தியாகம் புரிகின்றார். அதனை அறிந்த அரசர் பெரிதும் வருந்தினார். நானே இதனை செய்திருக்க வேண்டும். மந்திரியின் மரணத்திற்கு நான் காரணமாக ஆயினேன். கன்றின் மரணத்திற்காக மகனை கொன்று மந்திரியின் மரணத்திற்காக நான் வாழ்வேன் என்று கருதினார். ஆவுக்காயினும் அந்த நெற்காயினும் ஏவர்க்கேனும் எளியவர்க்காயினும் சாவ பெற்றவனே தகைவானுரை தேவர்க்கும் தொழு தேவர்களாகுவர் என்று கூறுவார் ஸ்ரீராமர். ஆனபடியால் ஆவின் பொருட்டு இத்துணை பெரிய மனதினாலே நினைக்கவும் முடியாத, ஏன் இதுவரை யாரும் செய்திராத செயற்கரும் செயலை மன்னர் செய்ய துணிந்தார். ஒரு மைந்தன் தன் குலத்துக்குள்ளான் என்பது உணரான் தருமந்தன் வழி செல்கை கடன் என்று தன்மைந்தன் மருமந்தன் தேராழி உறவூர்ந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோமற் செலி தோதான். பாண்டியன் பால் கண்ணகி தேவி தன் நாட்டின் பெருமையை கூறுமிடத்து இச்செய்தியை மிகவும் பாராட்டி பேசுகின்றனர். வாயில் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகும் நீர் நெஞ்சுடத்தான் தன் அரும்பெற புதல்வனை ஆழியில் மடித்தோன். மன்னருடைய நீதி நெறியை கண்டு மகிழ்ந்த பாதிமதி அணிந்த வீதி விளங்க பெருமான் சோதிவிடை மீது மாதொரு ஊரனாய் தோன்றி அருள் புரிந்தார். அக்காலையும் முதலில் பசுவின் கன்றும் அடுத்து அரசன் கன்றும் இறுதியில் மந்திரியும் உயிர் பெற்றனர். அந்த அழகும் சிந்தனைக்கு உரியது. பசுவின் கன்றி முன் எழாமல் மகன் எழுந்திருந்தால் மீண்டும் அரசர் மகனை தண்டனை செய்ய கருதி இருப்பார். மன்னர் மகன் எழாமுன் மந்திரி உயிர் பெற்றிருந்தால் மீண்டும் தான் இறந்திருப்பார். ஆதலின் இத்தனைக்கு காரணமாக இருந்த கன்றை இறைவர் முதலில் எழுப்பினார். மந்திரி மரணத்துக்கு காரணமாக இருந்த மன்னன் மகனை இரண்டாவது எழுப்பினார். முடிவில் மந்திரியை எழுப்பி அருள் புரிந்தார். இவ்வரலாற்றினால் அரசு நீதியின் பெருமை மிக நன்றாக விளங்குகின்றது. மன்னன் கோன்முறை அரசு செய்க, வேந்தனும் ஓங்குக. திருச்சிற்றம்பலம்.